ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பார்ட்ல டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட். ஓகே சார். சரி, நமக்கு ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஓகே சார். வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் Conduction, டைம் தான் convection, பார்த்துருக்கோம். எஸ், கண்டக்ஷன். அது ரிமைனிங் தெரியும் போல. convention, radiation, கன்வெக்ஷன் radiation. ரேடியேஷன் 3 டைப்ஸ். ஒரு நிமிஷம், பெண் ஏதோ பிரச்சனை பண்ணுது. ஓகே, இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கண்டக்ஷன். ஓகே சார். இது மெயின்லி எங்க இருக்கு அப்படின்னா சாலிட்ஸ். ஓகே சார். சாலிட்ஸ் நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது பார்த்தோம்னா மெட்டல்ஸ். ஓகே சார். அப்போ மெட்டல்ஸ்ல நமக்கு இந்த ப்ராசஸ் ஆஃப் கண்டக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா ஆக்சுவலி டைரக்டா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சார். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாட்டிஸ்ல நமக்கு ஆட்டம்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 டைமென்ஷன் ஸ்பேஸ்ல நமக்கு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? சாலிட்ஸ் எந்த மெட்டீரியலா இருந்தாலும். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த மெட்டீரியலுக்கு நம்ம எனர்ஜி சப்ளை பண்றோம் அப்படின்னா ஓகே சார். இந்த எனர்ஜி கொடுக்கறனால இந்த ஆட்டம்ஸ் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே சார். வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சு இந்த வைப்ரேஷன்ஸ் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அட்ஜசன்ட் பார்ட்டிகல்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே சார். அதனால நமக்கு ஹீட் எனர்ஜி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியே அடுத்தடுத்த பார்ட்டிகல்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதுல பார்ட்டிகல்ஸ் ஆக்சுவலா மூவ் ஆகும் அப்படின்னா பார்த்தோம்னா நோ மோஷன் ஆஃப் ஆக்சுவல் பார்ட்டிகல்ஸ். ஓகே சார். பார்ட்டிகல்ஸ் அதோட பொசிஷன்ல வைப்ரேட் ஆகலாம். பட் இந்த ஒரு பார்ட்டிகல் சப்போஸ் இந்த ஒரு பார்ட்டிகல் அப்படியே மூவ் ஆயிட்டு போகுமா அப்படின்னா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அது அதே பிளேஸ்ல ஜஸ்ட் வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன்ஸ் மூலமா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்க்கு நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹாட்டான ரீஜன்ல இருந்து கோல்டான ரீஜனுக்கு நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால ஹீட் டிரான்ஸ்ஃபர் கண்டக்ட் ஆகுது. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் கூட என்ன ஆகுது அப்படின்னா இந்த கேரி பண்ணிட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. கேரியர் மாதிரி நம்மளுக்கு பிஹேவ் பண்ணும். ஓகே, ஆக்சுவலி எலக்ட்ரான்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ பார்ட்டிகல்ஸ். என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல ஈஸியா ரோம் ஆயிட்டு இருக்கும். ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் ஈஸியா மூவ் ஆகும். பட் இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்னது, ஃபிக்ஸட். ஆர் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸடா இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா ரேண்டம் டைரக்ஷன்ல மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். எஸ்பெஷலி கண்டக்டர்ஸ், அதாவது மெட்டல்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய சஃபிஷியண்டா இருக்கும். அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கூட என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு எனர்ஜியை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலி இது ஹீட்டையும் ஈஸியா கண்டக்ட் பண்ணும், எலக்ட்ரிசிட்டியையும் ஈஸியா கண்டக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், அப்புறம் வந்துட்டு அயன், ஸ்டீல், அந்த மாதிரி மெட்டல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா ஈஸியா எலக்ட்ரிசிட்டியையும் கண்டக்ட் பண்ணும், ஹீட்டையும் கண்டக்ட் பண்ணும். இந்த எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்ற மாதிரி இதை ஹீட் கரண்ட்னு கூட சொல்லிக்கலாம். ஹீட் கரண்ட்னு கூட சொல்ல முடியும். சரி, அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா
லிக்விட்ஸ்லயும் கேசஸ்லயும் வந்து இந்த ப்ராசஸ் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கண்டக்ஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஓகே எதனால அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கும் லிக்விட்ஸ்லயும் கேசஸ்லயும். ஓகே சார். அப்ப அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது மூலமா நமக்கு ஒரு எனர்ஜி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதுல நடக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கனெக்ஷன் மூலியமா நடக்காது. ஓகே சார். ஓகேவா? அதுல பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப அதுல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஓகே சார். இதுக்கு ஃப்ளூயிட்ஸ் ஓகே. ஃப்ளூயிட்ஸ்ல நடக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தோம்னா கண்டக்ஷன். ரேடியேஷன் அப்படின்றது அது அடுத்து நம்ம பார்ப்போம். அது வந்து ஓகே சார். மீடியம் அப்படின்றது தேவையில்லாம இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லயே நமக்கு கண்டக்ஷன், அதாவது ஹீட் கண்டக்ட் ஆகும். ஓகே சார். அது வந்து கண்டக்ஷன் சொல்றதை விட அது வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஹீட் மீடியமே இல்லாம டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய ஒரு ரேடியேஷன். ஸோ இது நமக்கு லாஸ்டா நம்ம படிப்போம். கன்வெக்ஷன்ல வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்குதா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே சார். இப்போ நமக்கு இங்க நம்ம பார்க்க போறதுல வந்து நம்ம என்ன பார்க்கணும், கண்டக்ஷன்ல எதுவும் உள்ளுக்குள்ள எதுவும் சப்டிவிஷன்ஸ் எதுவும் இருக்குதா சார் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே. நமக்கு இப்போ ஒரு மெட்டல் ராட் இருக்கு. ஓகே சார். மெட்டல் ராட் இருக்கு. இந்த மெட்டல் ராடு அதோட டைமென்ஷன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே சார். இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏன்னு வச்சுக்கலாம், யூனிஃபார்ம். ஓகே சார். யூனிஃபார்ம் அதாவது த்ரூ அவுட் த லென்த் ஏரியா எப்படி இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும். இதோட லென்த்தை எல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மெட்டலோட ஒரு சைடு நம்ம என்ன பண்றோம், ஹீட் அப்ளை பண்றோம். அப்ளை இந்த சைடு நம்ம கொடுக்கும் போது என்ன ஆகும், ஹீட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகும். கொஞ்சம் கொஞ்சமா ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள்னா நம்ம வீட்டில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா, எஸ் சார், யூஸ் பண்ற எல்லா மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மெத்தட்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ எங்க அந்த ஸ்டவ்வுக்கு ஃப்ளேம்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பார்ட் வந்து ஹை டெம்பரேச்சர்லையும், அது அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லோ டெம்பரேச்சர். கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் வந்து என்ன ஆகும், ஸ்டடியா ஹீட் மூவ் ஆகிட்டே போகும். ஓகே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி இந்த எண்டை ரீச் பண்ணிடும். ஓகே ஓகேவா? பட் இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கும்னா கண்டிப்பா இந்த டெம்பரேச்சர் ஆஃப் இதை T1 வச்சுக்கலாம், இதை T2 வச்சுக்கலாம். ஓகே சார். T1 is greater than T2. ஓகே சார். T1 is greater than T2 அப்படின்னு நடக்கும் போது நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எந்த டைரக்ஷன்ல நடக்குது அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே சார். இது வந்து டைரக்ஷன் ஆஃப் ஹீட் ஓகே சார். ட்ரான்ஸ்ஃபர். அப்போ எங்க போகுது அப்படின்னா ஹாட்டான ரீஜன்ல இருந்து கோல்டான ரீஜனுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இல்ல TH ஹாட் கிரேட்டர் தென் T கோல்டுன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இதை T5Hன்னு வச்சுக்கலாம், இல்லை இந்த T கோல்டுன்னு கூட வச்சுக்கலாம். பட் நமக்கு யூஸ்வலா நம்ம வந்து 1, 2 தான் எடுக்க போறாங்க. ஓகே சார். ஓல்டன் டேஸ்ல வந்து டெம்பரேச்சரை வந்துட்டு டீக்கு பதிலாக தீட்டானுன்ற சிம்பிள்ல கூட ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். ஓகேவா? இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே சார். டீக்கு பதிலாக நம்ம இங்க என்ன எடுத்துக்கலாம், தீட்டா கூட எடுத்துக்க முடியும். ஓகே இந்த சார். இடத்துல ஆங்கிள் மாதிரி எடுத்துக்க கூடாது, இது டெம்பரேச்சர் தான். ஓகே சார். ஸோ அப்போ நம்ம தீட்டானும் நமக்கு டெக்ஸ்ட் புக்ல இருக்கும், இல்ல டீனும் இருக்கும். நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஓகே சார். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமா வித்தியாசமா கொடுத்துருப்பாங்க. ஓகே சார். இப்போ இதுதான் வந்து எப்படின்னா ஒரு மெட்டல்ல கண்டக்ட் ஆகுது. இப்போ இந்த மெட்டல்ல வந்து நமக்கு ஹீட் கண்டக்ட் ஆகுது இல்லையா, ஆமா சார். நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி வந்து Q. ஓகே சார். ஹீட் சப்ளைடு. இந்த ஹீட் சப்ளைடு என்னங்கிறத நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஓகே சார். ஹீட் சப்ளைடு என்ன அப்படின்னா Q ஈக்குவல் டு Q பர், அதாவது எனர்ஜி சப்ளைடு பெர் செகண்ட், ஓகே சார். சப்ளைடு பெர் செகண்ட் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் K-வால மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. இந்த கான்ஸ்டன்ட் பேர் என்னன்றதை பார்க்கலாம். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் டிவைடட் பை லென்த் ஆஃப் த கண்டக்டர் into delta T. டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர். இந்த டெல்டா தீட்டா இல்ல டெல்டா டி அப்படினால இந்த K வந்து பார்த்தோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட். ஓகே சார். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. தெர்மல் Conductivity. கண்டக்டிவிட்டி.
ஓகேவா? இந்த இது எப்படின்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் வோல்டேஜ் எல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஐடென்டிக்கலா இருக்கும் இது வரது எல்லாமே. ஓகே சார். இப்போ இந்த கே அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் மெட்டீரியல் டிபெண்டன்ட். ஓகே சார். இது வந்து மெட்டீரியல் டிபெண்டன்ட் அப்படின்னா நம்ம என்னது ஒவ்வொரு டிஃபரெண்ட் ஃபார் டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ். இது மெட்டீரியலோட இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி, அதோட இன்னேட் ப்ராப்பர்ட்டி. அந்த ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு ஒரு மாதிரி, கோல்டு எடுத்துட்ட ஒரு மாதிரி இருக்கும், சில்வர் எடுத்துட்ட ஒரு மாதிரி இருக்கும், இல்லை காப்பர். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை டிபெண்ட் பண்ணி நமக்கு சேஞ்ச் ஆகும். ஏரியா லென்த்து அதை பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ லென்த்து இன்க்ரீஸ் பண்ண நமக்கு என்ன ஆகுது, ஹீட்டு அதிகமாகும். சரி, ஹீட் டிக்ரீஸ் ஆயிடும். இப்போ இந்த டெல்டா கியூ பை டி வந்து நமக்கு என்சிஆர்டி புக்ல எப்படி எடுத்திருப்பாங்கன்னா இதை வந்து ஹெச்னு எடுத்திருப்பாங்க. என்சிஆர்டி புக் இருக்குல்லையே, அதுல உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஹெச் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டியோட யூனிட் என்னன்றதை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இப்போ கே ஒரு டைமண்ட் யூனிட் என்ன, யூனிட் ஆஃப் கே எப்படி சார் கால்குலேட் பண்றது? இந்த ஹெச் நமக்கு பிரச்சனை இல்லை, அதை அப்புறம் பேசிக்கலாம். இப்போ இந்த கியூ அப்படின்னா ஜூல், ஓகேவா? டி அப்படின்றது செகண்ட். ஏரியாவுக்கும் நான் செக் பண்ணேன் அப்படின்னா இதை கேன்னு வச்சுக்கலாம். லென்த்னா மீட்டர், ஏரியானா மீட்டர் ஸ்கொயர்டு, லென்த்னா மீட்டர், டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கெல்வின் எடுத்துக்கலாம். ஓகே சார். டவுட் ஒன்று, ஏன்னா இங்கேயும் கே அங்கேயும் கே நம்ம டவுட் ஒன்று. ஸ்கொயர் வந்துருச்சு. கேவோட யூனிட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கே ஈக்குவல் டு ஜூல் செகண்ட் மைனஸ் 1 மீட்டர் மைனஸ் 1. இந்த மீட்டர் அந்த சைடு கீழே டினாமினேட்டர்ல வந்துருமா, அதே மாதிரி கெல்வின் கீழே வந்துரும் இல்லையா? ஓகேவா? இதுக்கு ஜூல் பர் செகண்ட் வந்து நம்ம வாட்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். ஜூல் பர் செகண்ட் அப்படின்னா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ வாட் மீட்டர் மைனஸ் 1 கெல்வின் மைனஸ் இப்படியும் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஓகே சார். ஓகேவா? ஏன்னா வாட் அப்படின்றது பவரோட யூனிட். ஜூல் பர் செகண்ட், ஜூல் செகண்ட்ன்றது வாட். ஓகே. வாட் கேபிட்டல் டபிள்யூல சொல்லலாம். ஓகே சார். இதுதான் இதோட யூனிட், எஸ்ஐ யூனிட். சரியா? அப்போ ஒவ்வொரு மெட்டீரியலும் அந்த அந்த வேல்யூவோட அந்த பின்னாடி யூனிட்டை சேர்த்து சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் நம்ம எடுக்கும் போது அது கெல்வின்ல இருக்கலாம், செல்சியஸ்ல இருக்கலாம், அது பிரச்சனை. ஓகே சார். நம்ம கன்வர்ஷன் பண்ண தேவையில்லை. இதுல இப்போ செல்சியஸ்ல இருந்துச்சுனாவே போதும், நம்ம என்ன பண்ண வேணாம், கெல்வினுக்கு மாற்றவே தேவையில்லை. ஓகேவா? அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ சேம் ப்ரொசீஜர் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம். கிரேடியன்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு டிவைட் பை கிரேடியன்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம அதை தான் பார்ப்போம். பிசிக்ஸ்ல நம்ம இப்போ 11th சரி 12th சரி ஒரு குவான்டிட்டியை நம்ம டெம்பரேச்சர் டிஸ்டன்ஸால டிவைட் பண்றோம்னா ஏன் அது கிரேடியன்ட்னு சொல்லலாம். ஓகே சார். டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் டிவைடட் பை டிஸ்டன்ஸ். ஓகே சார். நம்ம ரேட் ஆஃப் சம்திங் சொல்லும்போது டைமால டிவைட் பண்றோம்ல. எஸ் சார். ரேட் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் டெம்பரேச்சர் டைம் அப்படின்னு சொல்றத நம்ம ரேட் ஆஃப்னு சொல்றோம். அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ், ஓகேவா, வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் நம்ம ஒரு குவான்டிட்டியை நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா இப்போ அதை எப்படி சொல்றோம் அப்படின்னா கிரேடியன்ட்னு சொல்லலாம். ஓகே. இன்னொரு மேத்தமேட்டிக்கலா கிரேடியன்ட்க்கு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்லோப். ஓகே சார். பட் அது ரெண்டுமே எல்லா டைமும் மேட்ச் ஆகாது. ஓகேவா? அப்படின்றது நம்ம எந்த எந்த ரெண்டு XY கிராஃப் எடுத்துட்டோம்னாலும் அதுக்கு ஸ்லோப் எடுக்க முடியும், குவான்டிட்டி கரெக்டா மெஷர் ஆச்சுன்னா. ஜென்ரலாகவும் அதையும் கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா ஒரு குவான்டிட்டி, பிசிக்கல் குவான்டிட்டி சொல்லி அதுக்கு பின்னாடி கிரேடியன்ட்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸால டிவைட் பண்ணணும். ஓகே, ஜெனரல் மேத்தமேட்டிக்கல் ஐடியா. இங்க நமக்கு எப்படி சொல்றாங்கன்றத பார்ப்போம். டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படின்னா ஒரு ராட் எடுத்துக்கலாம். அதே தான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ராட் எடுத்துட்டு இப்போ இதோட இங்க இந்த சைடு இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் T1, இந்த சைடு T2 எடுத்துக்கலாம். இப்போ ஹீட் என்ன ஆகும், இந்த சைடு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. T1 is greater than T2 எடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு லெஃப்ட் டு ரைட் நமக்கு ஹீட் டிரான்ஸ்மிஷன் நடக்குது. இப்போ டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படின்றது என்னன்னா T1 minus T2 divided by L. இந்த ஹோல் லென்த் இருக்கு இல்லையா,
இந்த ஹோல் லென்த் தான் என்னது? டெம்பரேச்சர் கிரேடியன்ட். Yes, sir. ஓகேவா? டெம்பரேச்சர் அப்போ ஜென்ரலாக நம்ம சொல்லலாம் ஒரு டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ T1 அப்படின்ற டிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கும் T2 அப்படின்னு டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பாயிண்ட், இப்போ இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், அது பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். இப்போ பாயிண்ட் ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா T1 மைனஸ் T2. Okay, இந்த sir. பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்னது அப்படின்னா L. Okay, sir. டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னு சொல்லலாம். இதை சம்டைம்ஸ் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் Okay, sir. டிஃபரன்ஷியல் Okay, sir. டிஃபரன்ஷியல் இது நமக்கு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். Okay, sir. டிஃபரன்சியேஷன் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து Okay. ஸ்டடி ஸ்டேட் கண்டிஷன் சொல்றாங்க. ஸ்டடி ஸ்டேட் Okay, sir. ஸ்டடி ஸ்டேட் கண்டிஷன்ல என்ன விஷயம் அப்படின்னா, சப்போஸ் ஒரு இதே மாதிரி ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கு, ஒரு மெட்டல் ராட் இருக்கு. இப்போ இந்த மெட்டல் ராட் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டடி ஸ்டேட்க்கு வந்துருச்சு. ஓகே, ஸ்டடி ஸ்டேட் அப்படின்னா என்னன்றதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. நோ ஹீட் இஸ் அப்சார்ப்ட் பை இட் அலாங் த கண்டக்டர். ஸ்டடி Yes. ஸ்டேட்டுக்கு மீன் என்ன அப்படின்னா நோ ஹீட் இட் இஸ் அப்சார்ப்ட் By the conductor. along the conductor along the Sir, conductor. இப்போ along the conductor को by the conductor को இருக்காது டிஃபரன்ஸ் இது இந்த இருக்கா? டைரக்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணுமா? இப்போ இந்த இல்லையா இதை சொல்றதுக்கு லாங் அப்படி லென்த் அந்த என்ன சொல்றது த்ரூ த லென்த் நமக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை சொல்றதுக்கு தான். ஆக்சுவலி இந்த இடத்த நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. என்ன விஷயம்னா, இப்போ இந்த சைடு டெம்பரேச்சர் T1 தான், இந்த சைடும் டெம்பரேச்சர் T2 தான். ஓகே சார். இப்போ நான் ஏதாச்சும் 2 பாயிண்ட் நான் ரேண்டமா 2 பாயிண்ட் எடுத்தேன் அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் கண்டிப்பா ஒரே மாதிரி இருக்காது. எஸ் சார். புரியுதா? அதுதான் அந்த 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 பேராகிராஃப்லயே லாஸ்டா சொல்லியிருப்பாங்க. ஓகே சார். எப்படின்னா ஈக்குவல்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே சார். அண்டர் ஸ்டெடி ஸ்டேட் வந்துட்டு நமக்கு 2 டெம்பரேச்சர் ஈக்குவல் கிடையாது, டெம்பரேச்சர் கிரேடியன்ட் ஈக்குவல். ஓகே சார். ஓகேவா? டெம்பரேச்சர் கிரேடியன்ட் தான் ஈக்குவல். ஓகே சார். ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே சார். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க, டெம்பரேச்சர் கிரேடியன்ட் தான் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அப்போ டெம்பரேச்சர் கிரேடியன்ட் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த செக்மெண்ட் வந்துட்டு இதோட லென்த் L1 எடுத்துக்கிறேன். ஓகே சார். ஓகேவா? இதோட டெம்பரேச்சர் டெல்டா T1 எடுத்துக்கிறேன். ஓகே சார். இப்போ அதே மாதிரி இன்னொரு செக்மெண்ட் இதே சேம் கண்டக்டர்ல இன்னொரு செக்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகே சார். புரியுதா எப்படின்னு? எஸ் சார். இப்போ இந்த செக்மெண்டோட வேல்யூ வந்து L2 அப்படின்னு எடுத்துக்கலாம், லென்த். ஓகேவா? இந்த செக்மெண்டோட டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து டெல்டா 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே சார். இப்போ இவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் என்ன அப்படின்னா டெல்டா T1 பை L1. ஓகே சார். டெல்டா T2 பை L2. ஓகே. L2 நான் எப்படி கால்குலேட் பண்றது? ஆக்சுவலி L2னா இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ், அதே மாதிரி L1 அப்படின்றது ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஓகே சார். ஓகேவா? இதை dx1 கூட சொல்லிக்கலாம், dx1 dx2 இப்படி சொல்லிக்கலாம். இப்போ L1க்கு பதிலா என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா L1க்கு பதிலா dx1 dx2. புரியுதா? அப்ப இந்த ஸ்மால் செக்மெண்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் டிவைடட் பை த லென்த் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? அந்த அந்த ஆப்ஷன் ஏல சொல்லியிருக்காங்க பாரு, டெம்பரேச்சர் ஆஃப் ஈச் செக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட் பட் நாட் ஓகே சார். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அதை கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஆக்சுவலி டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே சார். பட் டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா ஃபால் ஆகும். இங்கே ஆக்சுவலி டெம்பரேச்சர் T1 இஸ் கிரேட்டர் தென் T2. டெம்பரேச்சர் இந்த சைடு குறைஞ்சிட்டே தான் போகும். டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் ஃப்ரம் ஒன் end to another. டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே தான் போகும், குறைஞ்சிட்டே தான் போகும். பட் 2 செக்மெண்ட்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சருக்கும் அந்த லென்த்தையும் டிவிஷனுக்கும் அந்த ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னா கான்ஸ்டன்ட். ஓகே சார்.
இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட். அது ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் வரும்போது நமக்கு டெம்பரேச்சர் கிரேடியன்ட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸ்டடி ஸ்டேட்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நோ அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் அலாங். ஓகே சார். பட் ஹாட் எண்ட் கோல்டு எண்ட் ரெண்டுமே இருக்கு. இப்போ T1 அப்படின்றது ஹாட் எண்ட், இது வந்து கோல்டு எண்ட். ஓகே ஓகேவா? ஸோ நம்ம டெம்பரேச்சர் ஈக்குவல்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கொஸ்டின்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெம்பரேச்சர் சிம்பிள் ஈக்குவல் இப்போ ஜீரோன்னு சொல்லி அந்த மாதிரி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஜீரோன்ற மாதிரி போட்டு விட்டுருவாங்க. ராங் ஆயிடும் நம்ம. ஓகே சார். அடுத்து வந்து பார்த்தோம்னா கண்டக்ஷன் இன் அ செக்ஷன் ஆஃப் மீடியம் பிஃபோர் ஸ்டடி ஸ்டேட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது இப்போதைக்கு வேணாம், அதை விட்டுறலாம். ஓகே சார். 20.2.2 ஆனா அது பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்பிள் எதுவுமே கொடுக்கல. ஓகே சார். நான் எதுவும் பார்க்கல, நம்ம இதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதாவது இப்போ இந்த ஸ்டடி ஸ்டேட்டை ரீச் பண்றதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷன் சொல்றாங்க. ஓகே சார். புரியுதா? ஸ்டடி ஸ்டேட்க்கு முன்னாடி என்ன கண்டிஷன் சொல்றாங்க. அப்போ ஒரு சைடு டெல்டா Q1, இன்னொரு சைடு டெல்டா Q2. இப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவல் கிடையாது, அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. பட் இதை நம்ம லேட்டரா பார்த்துக்கலாம். அதாவது 20.2.2. அடுத்து 20.2.3 போகும். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். இப்போ இதை தான் நம்ம ஆக்சுவலி முன்னாடியே சொல்லிட்டோம், இங்கேயே சொல்லிட்டோம். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் தான் நம்ம போன ஸ்லைட்லேயே சொல்லிட்டோம். ஹெச்ன்னு சொன்னோம் இல்லையா, இந்த இதுதான் ரேட் ஆஃப் ஃப்ளோ. Q/T. ஓகே சார். Q/T ஈக்குவல் டு KA டெல்டா T டிவைடட் பை L. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இது 20.2.3 ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். அடுத்து இதே நமக்கு வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்க வேண்டியது அந்த ஈக்குவேஷன். நமக்கு எதை கேட்கணும், இப்போ K கேட்டாங்கன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். கேட்டாங்கன்னா இந்த Qல இருந்து எடுத்துக்கலாம். ஹீட் தான், ஹீட்ன்றது எனர்ஜி தான், எனர்ஜி. சரிங்களா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. ஆக்சுவலி இது பேஸ் பண்ணி நமக்கு எதுவுமே எக்ஸசைஸ் கொடுக்கல. ஒரு நிமிஷம், சாரி எக்ஸாம்பிள் கொடுக்கல, எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறாங்களா நான் பார்க்குறேன். நீ இந்த கொஷின்ஸ் எல்லாம் உள்ள செக் பண்ணி பார்த்தியா? இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா? ஓ சாரி சார், மைக் ஆஃப் இருந்து. இது சார் காலையில தியரி படிச்சேன் சார். அது படிச்ச பிறகு அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இந்த எக்ஸசைஸ் 2 போட்டோம் சார். அதுல இருந்து சம்ஸ் ரெஃபர் பண்ணி புரிஞ்ச அளவுக்கு போட்டேன் சார். ஓகே ஓகே. இது இந்த 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 டாபிக்ல இருந்து இந்த லெசன்ல இருந்து. ஓகே. அப்போ எக்ஸசைஸ் 2 ஆமா சார். ஓகே. அதுல இந்த ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் வந்துச்சா? ரெசிஸ்டன்ஸ் சார் ஒரு நிமிஷம் சார். எக்ஸசைஸ் 2 பேஜ் நம்பர் 155ல இருக்கு. எஸ். இருக்காதுன்னு நினைக்கிறேன். தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க எதுவும் கொடுக்கல. எஸ் சார், அது மட்டும் சார் போடல சார். ஆக்சுவலி அது வந்து நமக்கு NCERT புக்ல இல்ல அந்த டாபிக்ஸ்லாம். ஓகே சார். ஓகே. அந்த தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், தெர்மல் டிஃப்யூசிவிட்டி அதெல்லாம் நமக்கு கிடையாது. பட் அது நம்ம வேணா ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே சார். அந்த தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலா எப்படி இருக்குன்னா நமக்கு இந்த ரெசிஸ்டிவிட்டி ஃபார்முலா இருக்கு இல்லையா, எஸ் சார் 10th படிச்சிருப்போம்ல, எஸ் சார். அதே மாதிரி ஐடென்டிக்கலா இருக்கும் பாரு. அந்த ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா R இஸ் ஈக்குவல் டு, இப்போ நமக்கு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஃபார்முலா என்னது, ரோ ஈக்குவல் டு R is equal to rho L by A. R is equal to rho L by A. இப்போ இந்த டைமென்ஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்றது LA. ஆக்சுவல் கான்ஸ்டன்ட் எது அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி. இதுதான் நமக்கு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி. ஓகே சார். இதுவே நமக்கு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சொல்றாங்க, இது ரெசிஸ்டிவிட்டி கிடையாது, ரெசிஸ்டன்ஸ். ஓகே சார். ரெசிஸ்டன்ஸ். அது தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா அதுவும் R அப்படின்ற டேர்ம்ல எடுத்துட்டு இதே சேம் ப்ரொசீஜர் தான், L by A தான் இங்கேயும். ஓகே சார். இந்த 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 ரெசிஸ்டிவிட்டியை வந்து கீழே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஆக்சுவலி இங்க இது ஆக்சுவலி நமக்கு என்னன்னா ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் தான் கண்டக்டிவிட்டி. ஞாபகம் இருக்கா? சிக்மா. நீங்க 10th படிச்சீங்கன்னு தெரியல. ரெசிஸ்டிவிட்டி இருக்கு இல்லையா,
ரெசிஸ்டிவிட்டிங்கிறது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி. அதோட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா கண்டக்டிவிட்டி. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, இதுக்கு பேர் என்னது கண்டக்டிவிட்டி. ஓகே சார். அதே மாதிரி தான் என்ன பண்றாங்க, கண்டக்டிவிட்டி கீழே டினாமினேட்டர்ல போட்டிருக்காங்க. ஓகே சார். இதுதா எப்படின்னா எஸ் சார். எல்லுங்கிறது கான்ஸ்டன்ட், அந்த எல்லுங்கிறதும் கரெக்டா லென்த், அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். பட் இந்த இடத்துல இங்க ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் என்னது கண்டக்டிவிட்டி. ஓகே சார். அதுக்கு இந்த இடத்துல நமக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி இது ஓகே சார். கண்டக்டிவிட்டி. ஃபார்முலா வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீகால் பண்றதுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலாவை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இருக்கு அப்படியே காரலேட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகேவா? அதே மாதிரி தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. டிஃப்யூசிவிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஃப்யூஷன்னா என்னன்னு தெரியும். ஓகேவா? டிஃப்யூஷன் அப்படின்றது இப்போ நமக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ஒரு மெம்பரேன் வழியா டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதே மாதிரி நமக்கு ஹீட்டும் என்ன ஆகுதுன்னா மாலிக்யூல்ஸ் இல்ல பார்ட்டிகல்ஸ் வழியா பெனட்ரேட் ஆகுது போகுது இல்லையா, அந்த இதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு டிஃப்யூசிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஃபார்முலா கேபிட்டல் டி எடுத்து அந்த கே டிவைடட் பை ரோ இன்டூ எஸ் எடுத்துக்கிறாங்க. ரோ இந்த இடத்துல ரோங்கிறது டென்சிட்டி, இது வந்து ஸ்பெசிபிக் ஹீட். ஓகே சார். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறாங்க. ஜஸ்ட் இதோட என்ன சொல்றது, இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பட் நமக்கு இது பேஸ் பண்ணி கால்குலேஷன்ஸ்லாம் நமக்கு வருமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே சார். அடுத்து இந்த ரேஞ்ச் கொடுத்துக்கிறாங்க. ரேஞ்ச் ஆஃப் குட் கண்டக்டர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் கண்டக்டர்ஸ். ஓகே சார். பர்ஃபெக்ட் கண்டக்டர்ஸ் ஐடியல் கேஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கு இன்ஃபினிட்டியா தான் இருக்கணும். ஓகே சார். அதே மாதிரி பர்ஃபெக்ட் இன்சுலேட்டர்ஸ் பர்ஃபெக்ட் இன்சுலேட்டர்ஸ்க்கு என்ன இருக்கணும், இங்க மேல என்ன இருக்கோ அதோட ரெசிப்ரோக்கல்லாம் இருக்கணும். இன்ஃபினிட்டியோட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா 0. ஓகே சார். ஓகேவா? பட் இது வந்து ஐடியல் கேசஸ். நமக்கு பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது. அப்ப கே வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாடரேட் வேல்யூவா இருக்கும். ஓகே சார். இப்ப அதே மாதிரி இங்க நமக்கு ஒரு டிக்ரீசிங் ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி மெட்டல்ஸ் எடுத்துட்டோம். கே ஆஃப் மெட்டல்ஸ். ஓகே சார். மெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தேன் நான் மெட்டல்ஸ். ஓகே சார். நான் மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது மெட்டல்ஸ்க்கு கண்டக்டிவிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா டியூ டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஓகே சார். ஓகே, ஆல்ரெடி நான் சொன்னதுதான். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது கூட ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேரியராக இருக்குது தெர்மல் எனர்ஜியா. அப்போ நமக்கு நான் மெட்டல்ஸ் எடுத்துட்டோம்னா யார் அப்படின்னா இந்த மாதிரி இன்சுலேட்டர் மாதிரி ஆகும். ஓகே சார். நான் மெட்டல்ஸ்ல வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த பிளாஸ்டிக், ரப்பர் அந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஓகே சார். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லாதனால என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான ப்ராசஸ். இப்போ நம்ம இந்த குக்கரோட ஹேண்டில், இப்போ நார்மல் அந்த குக்கிங் பண்ணக்கூடிய வெசல்ஸோட ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தோம்னா எப்படி இருக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மெட்டீரியல் டிசைன். ஓகேவா? அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நான் மெட்டல்ஸ் அந்த கேட்டகரியில வரும். ஓகே சார். பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா இன்சுலேட்டர்ஸா இருக்கும். ஓகே சார். நம்ம என்னதான் ஒரு ஹாட்டான வெஸ்டா இருந்தாலும் நம்ம அதை தொட்டோம்னா பயங்கர ஹீட்டா இருக்கும். ஓகே சார். சிவியர் இன்ஜூரி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுவே அந்த ஹேண்டில்ஸ் எப்படி இருக்குது, ஹேண்டில்ஸ் வந்து கொஞ்சம் ஹீட்டா இருக்கும், லைட்டா ஹீட்டா இருக்கும். அதை நம்மளால மேனேஜ் பண்ற அளவுக்கு ஹீட் இருக்கும். அது வந்து ஹீட் இல்லாமலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஹீட் லேசா இருக்கும். அந்த கண்டக்டிவிட்டி, ஹீட் கண்டக்டிவிட்டி இருக்குமா அப்படின்னா ரொம்ப இல்லாதனால நமக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே சார். அப்போ ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ லிக்விட்ஸ்க்கு கேஸ்க்குலாம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குதா அப்படின்னா இதுல கேஸஸ்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் இன்சுலேட்டர்ஸ். ஓகே சார். புவர் கண்டக்டர்ஸ். கேஸஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா புவர் கண்டக்டர்ஸ். Poor conductors of actually இது both electricity as well as heat. ஓகே சார். கேஸ் வழியா நம்ம கரண்ட் பாஸ் பண்ண முடியுமா? பாஸ் ஆகுதா? இல்ல சார். கரண்ட் ஈஸியா கேஸ் வழியா பாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்றது,
லிவிங் ஆர்கானிசம்ஸே இருக்காது. ஓகே சார். கரண்ட் வந்து ஈஸியா ஆயிட்டு இருக்கும், கேஸ் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டே இருக்கும். ஓகே சார். அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நடக்கிறதே, அந்த ஒரு ஈவெண்ட் நடக்கிறதே இல்லை. ஏன்னா கேசஸ்லாம் வந்து என்ன ரீசன் அப்படின்னா, கேசஸ்ல வந்து பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப லார்ஜரா இருக்கிறதுனால ஓகே சார். டிரான்சாக்ஷன் ஈஸியா நடக்காது. அதை கேரி பண்ணி போறதுக்கான அந்த வேலை ஈஸியா நடக்காது. ஓகே சார். அந்த டிக்ரீசிங் ஆர்டர் ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. கோல்டு, காப்பர், அலுமினியம், அயன் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எஸ் சார். யாருக்கு அதிகமா தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இந்த இது கூட எம்சிக்யூஸ்ல வந்து கேட்டிருக்கிறாங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் சில்வர், தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் சில்வர் greater than காப்பர், அப்புறம் அலுமினியம், தென் அயன். இந்த ரேஞ்ச் இப்போ ஆக்சுவலி நம்ம யூஸ்வலாக நம்ம அயன் தான் கொஞ்சம் குட் கண்டக்டர் அந்த மாதிரி நம்ம நினச்சிருந்துருக்கோம். பட் எக்ஸ்பெரிமெண்டலாக என்ன வெரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்படி இருக்கு, சில்வருக்கு தான் அதிகமான மெட்டல், சரி தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கு. ஓகேவா? ஓகே சார். சில்வர், இங்கே அயன். ஸோ இந்த இந்த ஆர்டரை கரெக்டாக பார்த்துக்கணும். சரி, இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்குறாங்க. எம்சிக்யூஸ்ல இது வந்து நினைக்கிறேன். அடுத்து வந்து என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் வச்சு நம்மளுக்கு கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் மெத்தட், லீஸ் டிஸ்க் மெத்தட், இதெல்லாம் ஆக்சுவலி காலேஜ் லெவலில் உள்ளது. ஓகேவா? அந்த கே வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறோம், நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அந்த தெர்மல் கண்டக்டிவிட்டியை. அதுக்கு லீஸ் டிஸ்க் மெத்தடு, சேல்ஸ் மெத்தட் அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. சரி, அடுத்து மெர்க்குரி வந்து லிக்விட் மெட்டல் இஸ் அ குட் கண்டக்டர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே சார். இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலி மெர்க்குரியை வந்து நம்ம லிக்விட்னு நினச்சிட்டு அந்த நார்மல் லிக்விட்ஸ் கூட நம்ம கன்சிடர் பண்ணிடக்கூடாது. ஓகே சார். என்னன்னா ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் தான் அது மெர்க்குரி. ஓகே சார். அதாவது இப்போ நமக்கு வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வாட்டர் நம்மளோட எர்த்தோட நார்மல் அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு பூமியோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, ஒரு 30 டிகிரி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் சர்ஃபேஸ்ல. எஸ் சார். 40 டிகிரி. இப்போ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தோம்னா வாட்டர் எந்த ஸ்டேட்ல இருக்கு, லிக்விட் ஸ்டேட்ல. ஓகே சார். லிக்விட் சாலிடுங்கிறது அதோட ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே சார். இப்போ நமக்கு மெர்க்குரி வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரி 40 டிகிரியில் அது எப்படி இருக்கும், லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. அது வந்து நார்மல் வாட்டர் மாதிரி ஒரு லிக்விடா அப்படின்னா அப்படி கிடையாது. அது ஓகே சார். காம்பவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு லிக்விடான அப்படி கிடையாது. ஓகே சார். மெட்டாலிக் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு லிக்விட். ஓகே சார். ஏன்னா வாட்டர் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். ஓகே சார். வாட்டரோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஒரு சொல்யூஷனோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த லிக்விட்ஸ் வேற. சரியா? இப்போ மெர்க்குரின்ற அந்த லிக்விட் வேற. மெர்க்குரிங்கிறது ஆக்சுவலி ஒரு மெட்டல், அப்போ அது ஒரு குட் கண்டக்டர். ஓகே சார். அடுத்து இப்போ இது வந்து சீரீஸ்ல நம்ம காம்பினேஷன் எப்படி நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல கனெக்ட் பண்றோம் இல்லையா? எஸ் சார். காம்பினேஷன்ஸ் ஓகே. எப்படின்னா நமக்கு சீரீஸ் அண்ட் parallel. ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ற அதே ப்ரொசீஜர் தான். இப்போ ரெண்டு மெட்டல், டிஃப்ரெண்ட் மெட்டல், இப்போ இதோட K1, இதோட ஏரியா A1, லென்த் L1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு மெட்டல் இருக்கு, இதோட கண்டக்டிவிட்டி K2. ஹலோ. சொல்லுங்க. டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா? ஆமா சார், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு சார். ஓகே சரிங்க. இப்போ பாரு, அதாவது ஒரு மெட்டல் A அப்படின்னு ஒரு மெட்டல் இருக்கு. ஓகே, Bன்னு ஒரு மெட்டல் இருக்கு. ஏவோட தெர்மல் கண்டக்டிவிட்டி K1, அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A1, L1. டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் எடுத்துப்போம். ஓகேவா? அதே மாதிரி B அப்படின்னு இன்னொரு டிஃப்ரெண்ட் மெட்டல். இப்போ சப்போஸ் இது வந்து ஸ்டீல் எடுத்துக்கலாம். இது ஸ்டீலு, இது வந்துட்டு காப்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்டீலுக்கு இல்லைன்னா அயன் கூட வச்சுக்கலாம். அயன் காப்பர், ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் இது இருக்குது. இப்போ இந்த காப்பரோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A1, லென்த் வந்து A2, இது லென்த் வந்து L2. டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸை நம்ம என்ன பண்ணலாம், சீரீஸ் காம்பினேஷன்லயோ இல்ல பேரலல் காம்பினேஷன்லயோ நம்ம என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். ஓகே சார். சீரீஸ் ஆர் பேரலல்னா இப்போ நம்ம அடுத்து அப்படி கீழே. ஓகேவா? இது A, இது B.
இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நான் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு, இப்போ இது வந்து ஜங்ஷன். இந்த இதுக்கு பேர் என்னது? ஜங்ஷன். இந்த ரெண்டு மெட்டல்ஸும் ஃபியூஸ் ஆகுற இடத்துக்கு பேர் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன் இப்படி இருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஹாட் ரீஜனாகவும் இந்த இடம் வந்து கோல்டு ரீஜனாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகேவா? இப்போ ஹீட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி நடக்குது? ஓகே. அதே மாதிரி ரெண்டு டிஃபரெண்ட் மெட்டல்ஸ் எடுத்துட்டு நம்ம பேரலா கனெக்ட் பண்றோம். அதோட லென்த்துக்கு அக்ராஸா கனெக்ட் பண்ணாம அதோட என்ன சொல்றதுன்னா அப்படியே நம்ம அடுத்தடுத்து கீழே கீழே வச்சுக்கிறோம். ஏன் இப்படி பேரலா கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த காம்பினேஷன், இப்போ இந்த சைடு ஹாட்டா இருக்கும், இந்த சைடு கோல்டா இருக்கும். அப்போ ரெண்டு டெம்பரேச்சரும் ஈஸியா ஹாட் கோல்டு கூட இன்டர்ஃபேஸ் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு மெட்டல் ஹாட் ஜங்ஷன்லயும் இன்னொரு மெட்டல் ஹாட் ரீஜன்லயும் இன்னொரு மெட்டல் வந்து கோல்டு ரீஜன்லயும் கனெக்ட் ஆயிருக்கு. அது ரெண்டோட ஆப்போசிட் எண்ட்ஸ் நம்ம ஒன்னா கனெக்ட் பண்ணிருக்கோம். பட் இங்க அப்படி கிடையாது. மெட்டலோட ஆப்போசிட் ஃபேஸஸ் ஹாட் சைடும் கோல்டர் சைடும் வந்து என்ன இருக்கு? கனெக்ட் ஆயிருக்கு. பட் இன்டர்மீடியேட்ல வந்து பார்த்தோம்னா அதோட சர்ஃபேஸ் வந்து ரெண்டும் ஒன்னா மெர்ஜ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு கேசஸ்லயும் நமக்கு என்ன சிச்சுவேஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இது வந்து நமக்கு எப்படின்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸை நம்ம சீரிஸ் பேரலல்ல கனெக்ட் பண்ணா எப்படி அப்போ அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஜென்ரலா பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? இது நம்ம டைரக்டா ஃபார்முலாவே மனப்பாடம் பண்ணிடலாமா? நீங்க வந்து எதையுமே நம்ம சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல கண்டிஷன்ஸ் என்னங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே சார். இது மெட்டல் A, இது மெட்டல் B. ஓகே சார். A1 L1 K1 A2 L2 K2. ஏன்னா எல்லாமே டிஃபரெண்ட்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு பேர் வந்து ஜங்ஷனுக்கு Tன்னு எடுத்துக்கலாம். இதை T1 எடுத்துக்கோம், இதை T2 எடுத்துக்கலாம். ஓகே சார். இது ஹாட், இது கோல்ட். இப்ப நமக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகுது. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா ஹீட் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? என்ன விஷயம் அப்படின்னா இந்த ரெண்டு ராட் இருக்கு இல்லையா, ரெண்டு ராடுலயும் ஹீட் சேம். ஓகே சார். ஹீட் சேம். ஓகேவா? இப்போ ஹீட் சேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ராடோட ஹீட் என்ன அப்படின்னா ஹீட் அப்படின்றது ஈக்குவல் டு Q/T ஈக்குவல் டு KA டெல்டா T டிவைடட் பை L. KA டெல்டா T டிவைடட் பை L. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல டெல்டா Tங்கிறது T1 மைனஸ் T. ஓகே, என்னது K1 A1 divided by L1 minus புரியுதா? Yes, which is equal to K2 A2 divided by L2. இது இந்த இடத்துல ஆக்சுவலி இதுதான் ஹாட்டா இருக்கும், இது கோல்டா இருக்கும். T மைனஸ் θ1 மைனஸ் θ2 எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்ப நம்ம அடுத்தடுத்து இப்ப அடுத்த தேர்டா இன்னொரு ராடு கூட என்ன பண்ணிக்கலாம்? இன்னொரு ராடு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அடுத்து இன்னொரு ராடு கனெக்ட் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல என்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படியே அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம் செக் பண்ணிட்டே போகலாம். அப்ப இப்ப மூணா நம்ம கனெக்ட் பண்ணோம்னா கடைசியா இருக்கிறது தான் கோல்டு ரீஜன் எடுத்துக்கணும். ஓகே சார். எது நமக்கு எண்ட்ல இருக்கோ அதுதான் நமக்கு. இப்ப இதை எடுத்தோம்னா இதுதான் கோல்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்தோம், அப்படி இதோட பார்க்கும்போது இதுதான் கோல்டு. அடுத்தடுத்து பார்க்கும்போது என்ன ஆயிட்டு இருக்குன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகும். பட் நமக்கு ஓகே சார். இதோட ஈக்குவலன்ட் K. ஓகே சார். ஈக்குவலன்ட் K. அப்ப இந்த ரெண்டு காம்பினேஷனுக்கு ஈக்குவலன்ட் K என்ன? ஓகே. K ஈக்குவலன்ட் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தோம்னா L1 plus L2 plus etc. divided by L1 by K1 plus L2 by K2 plus etc. Okay, sir. Okay, if A, L are same,
எல்லாருமே ஐடென்டிக்கலா இருக்கு. ரெண்டுமே லென்த், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எல்லாம் சேமா இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம எல்சிஎம் எடுத்து கேல்குலேட் பண்ணி கேன்சல் பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா கே ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு அதாவது 1/k ஈக்குவலண்ட் நமக்கு ரெசிப்ரோக்கல்ல வருது. 1/k ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1/k1 plus 1/k2 plus etc. நமக்கு ரெசிஸ்டர்ஸ் பேரலலுக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அந்த ஆன்சர் இதுக்கு சீரிஸ்க்கு வருது. ஓகேவா? இப்ப அதே மாதிரி நம்ம பேரலல்ல காம்பினேஷன் போடும்போது என்ன ஆகுதுன்னா பேரலலுக்கு இங்க போன தடவை ஹீட் சேம் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட் சேம். இந்த இடத்துல எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படின்றது சேமா இருக்கு. இதுக்கு நமக்கு அதே மாதிரி மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்லாம் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பட் அது நமக்கு என்ன சொல்றது, ஃபைனல் ஆன்சரே நம்ம டைரக்டா எடுத்துக்கலாம். அப்புறம் இதுல வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா கே ஈக்குவலண்ட் என்ன வருது அப்படின்னா k1 plus k2 plus up to kn divided by n. The condition என்னன்னா if all are if a l are same. ஓகேவா? இல்ல சார் நமக்கு சேமா இல்ல அப்படின்னா ஒருவேளை நாட் சேம் அப்படின்னா எப்படி வருது அப்படின்னா k ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு k1 a1 plus k2 a2 plus etc divided by a1 plus a2 plus etc. சார் இந்த இடத்துல லென்த் ஏன் எடுத்துக்கல அப்படின்னா லென்த் காமனா இருக்கும். ஏன்னா ரெண்டையும் நம்ம பேரலல்ல தானே கனெக்ட் பண்றோம். பேரலல்ல கனெக்ட் பண்ணும்போது லென்த் எப்படி இருக்கும், ஓகேவா? ஆனா இங்க வந்துட்டு நமக்கு ப்ரீவியஸ் கேஸ்ல வந்து சீரீஸ்ல ரெண்டுக்குமே ஏரியா சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏரியா சேம்ங்கிறது ஸ்பெஷல் கேஸ், கம்பல்சரி சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஈக்குவேஷன்ஸும் நமக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். இப்போ இது நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும் போது தான் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். சரி, இப்போ இந்த ஜங்ஷன் டெம்பரேச்சர் இருக்குல்ல, அந்த சீரீஸ் காம்பினேஷன் சீரீஸ்ல வந்து ஜங்ஷன் டெம்பரேச்சருக்கான ஈக்குவேஷன் என்னன்றத பார்க்கலாம். இது நமக்கு ப்ராப்ளம்ல டைரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் ஈக்குவேஷன் அது எப்படி சார் ஜங்ஷன் டெம்பரேச்சருக்கு நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னா ஃபார்முலா என்னது, k1 a1 டிவைடட் பை l1. ஓகேவா? t1 மைனஸ் t, கரெக்டா? ஈக்குவல் டு k2 a2 டிவைடட் பை l2 t மைனஸ் t2. இது ரெண்டுமே என்னது, சேம் தானே? ஸ்டடி ஸ்டேட்ல இது ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன பண்ணணும், டீக்கு சால்வ் பண்ணணும். அதுதான் இப்போ நம்மளோட ஈக்குவேஷன். கொஸ்டினோட என்னது, நம்மளோட எய்ம் என்னது, ஃபைண்ட் தி ஜங்ஷன் டெம்பரேச்சர். ஜங்ஷன் டெம்பரேச்சர் சால்வ் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். k1 a1 டிவைடட் பை l1 t1 மைனஸ் k1 a1 டிவைடட் பை l1. இதே மாதிரி இந்த சைடு வரும் a2 by l2 t minus a2 divided by l2. இப்போ நம்ம டீயை மட்டும் காமன் என்ன பண்ணுவோம், இந்த சைடு டி இருக்கிற ஈக்குவேஷன்ஸையும் t1 t2 இருக்கிறது ஆப்போசிட் சைடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா k1 a1 by l1 t1 இந்த மைனஸ் இந்த சைடு வரும்போது பிளஸ் வந்துடும். k2 a2 divided by l2 t equal to k2 a2 divided by l2 plus k1 a1 divided by l1. நம்ம காமனா t வெளில எடுத்துடலாம். இது இந்த சைடு வரும்போது பாசிட்டிவ் ஆயிடும். இது இந்த சைடு எடுத்து போறோம், இது அந்த லெஃப்ட் சைடு எடுத்து வரும், பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ t யோட ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணலாம். t equal to k1. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த L1 எல்சிஎம் எடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும், இந்த சைடு L1ம் என்னன்னு புரியுதா, இந்த L1 மேலையும் இந்த L2 இந்த சைடு எடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி இந்த L1 மேலையும் இந்த பேஸ்ல ரெண்டுலயும் இருக்கிற L1 L2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். புரியுதா எப்படின்னு? அப்ப நம்ம இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி மாறுது அப்படின்னா k1 a1 l2 t1.
ஓகே சார். புரியுதா? இந்த L2 மேல போயிருச்சு இல்லையா? அடுத்து plus ஓகே K2 சார். ஆனா A2 எனக்கு ஒரு டவுட் சார். என்னம்மா? சார் இப்ப அடிஷன்ல இருக்கும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா சார்? அடிஷனுக்கு தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். எல்சிஎம் எடுக்கிறோமா சார்? அதான் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கிறோம். அப்ப கீழே இருக்கக்கூடிய பேஸ் நமக்கு வந்துடும். L1 L2. இது A2 L1 T2 ஹோல் டிவைடட் பை L1 L2 கிடைக்கும். ஓகே சார். அப்புறம் திருப்பி நம்ம இன்னொரு பெரிய டிவிஷன் போடுறோம். இப்போ இந்த ஏரியாவை அப்படியே கீழே தூக்கிட்டு வரணும். ஓகேவா? இதை அப்படியே கீழே எடுத்துட்டு வரோம். பேக் சைடு ஆப்போசிட் சைடு. இப்போ இதே மாதிரி இந்த சைடு என்ன பண்ணணும்? இதை L1 மேலே வரும். அப்போ இந்த K1 A1 L2 கரெக்டா? இதை இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அடுத்து பிளஸ் K2 A2 L1 A2 A2 L1 இதுக்கும் ஹோல் டிவைடட் பை என்ன வரும்? L1 by L2 கிடைக்கும். இந்த L1 by L2 இந்த L1 by L2 என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நம்மளோட ஜங்ஷன் டெம்பரேச்சரோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா T equal to K1 A1 L2 T1 plus K2 A2 L2 T1 இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா சார் அப்படின்னா மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்ல. நமக்கு இந்த ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இந்த ஈக்குவேஷன் இதுல இருந்து தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு வரணும். நமக்கு கொஸ்டின்ல வரும்போது அப்படியே சார் K1 A1 L1 அப்படியே கொடுக்க போறாங்களா அப்படின்னா எல்லா தடவையும் எல்லாமே என்ன இருக்காது? A1 L1 வந்து டிஃப்ரெண்டா இருக்காது. காமனா வரும்போது என்ன ஆயிரும்? மொத்தமா எல்லாமே என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். என்ன விஷயம்? இப்போ நம்ம அடுத்த நம்ம ஸ்டெப்ல அதை ஸ்பெஷல் கேஸ் மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து K1 A1 L2 பிளஸ் A2 A2 L2 L1 ஈக்குவல் டு L2 A1 ஈக்குவல் டு A2 என்ன ஆயிரும்? இந்த L1 A1ஐயும் இந்த A2ஐயும் காமனா வெளில எடுத்துடலாம். அதே மாதிரி L2 இதையும் என்ன பண்ணிக்கலாம்? காமனா எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆயிரும்? எல்லாமே என்ன ஆயிரும்? எலிமினேட் ஆயிரும். அதோட எஃபெக்ட் எல்லாமே மொத்தமா 0 ஆயிரும். அதை நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்கு? K1 T1 plus K2 T2 divided by K1 plus K2. இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஜங்ஷன் டெம்பரேச்சர் இது கண்டிஷன் என்ன அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். ஒருவேளை ஈக்குவலா இல்லைன்னா இதை எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ இது நமக்கு எப்படி வேணாலும் சுச்சுவேஷன் வரலாம். பட் இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா நமக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கு. அதுதான். ஓகேவா? சரிம்மா. ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அடுத்த நம்ம என்ன விஷயத்த நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா ஹீட் டிரான்ஸ்மிஷன் Q வேல்யூ. ஒருவேளை நம்ம என்ன சொல்றதுன்னா ஹாட் வாட்டரையோ இல்லை ஐஸையோ நம்ம வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா இதோட ஸ்பெசிபிக் லேட்டன்ட் ஹீட் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். லேட்டன்ட் ஹீட் ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். அப்போ Q ஈக்குவல் டு M இன்டூ L இந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஓகேவா? அப்போ 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டரை ஸ்டீமா கன்வெர்ட் பண்றதுக்கான லேட்டன்ட் ஹீட் எவ்வளோ? அப்போ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் M இன்டூ LV. ஓகேவா? அதே நமக்கு வந்து 1 கிலோகிராம் ஆஃப் ஐஸை வந்து நம்ம வாட்டரா மெல்ட் பண்றதுக்கு தேவையானது அது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். இப்போ நமக்கு ஐஸ் அப்படின்னு வரும்போது இந்த ஃபியூஷனையும் ஹாட் வாட்டர் இல்லை வேப்பர் அப்படின்னு வரும்போது ஸ்டீம்னு வரும்போது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரையும் நமக்கு அந்த சிச்சுவேஷன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ 1 by 1 நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் நமக்கு இதில் இருக்கக்கூடிய தியரி கண்டென்ட்ஸ். இந்த தியரியில வந்து நமக்கு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? அந்த லேட்டன்ட் ஹீட்ஸோட ஈக்குவேஷன்ஸே நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? லேட்டன்ட் ஹீட்டோ இல்லை ஸ்பெசிஃபிக் ஹீட்டோ எந்த கண்டிஷன் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா? சரிங்க. இப்போ நமக்கு சீரீஸ்ல காம்பினேஷன் வரும்போது ஜங்ஷன் டெம்பரேச்சருக்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறது. அடுத்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட்டோட கண்டிஷன் என்ன? டெல்டா டி மைனஸ் டெல்டா டி டிவைடட் பை டெல்டா எக்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த டெல்டா போட்டோம்னா இங்கேயும் டெல்டா தான் போடணும். ஓகேவா? டெல்டானா இங்கேயும் டெல்டா தான். டெல்டா டி மாற்றி போடக்கூடாது. சரி. இல்லை டிடி பை டிஎக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். டிடி பை
dt by dx dt by dx. ஆனா நம்ம டிஃபரன்ஷியல் டேர்ம்ல எழுதாம டிஃபரன்ஸ் டேர்ம்ல எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா டெல்டா ஆக்சுவல் தான், அதை தான் போடணும். இந்த ஃபார்ம் வந்து நம்ம எக்ஸாக்டா டிஃபரன்சியேஷன் பண்ற இடத்துல தான் போடணும். அது இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல ரூல்ஸ் இருக்கு, பட் நம்ம அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் பிசிக்ஸ்ல ஃபாலோ பண்ண போறது இல்லை. அடுத்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1 எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தியாமா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கல சார். நான் எக்ஸசைஸ் ஸ்கூல்ல எக்ஸாம்பிள்ஸ் ஜஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ்லேயே நமக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். எக்ஸாம்பிள் கையில் புக் இருக்கு இல்லையா? எஸ் சார். சார் பேஜ் நம்பர் மட்டும் சொல்லுங்க. பேஜ் நம்பர் 116. ஓகே. இப்போ நம்ம செக் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே அந்த 116 117 அந்த இடத்துல தான் இருக்கு. ஓகே. ஃபார்முலாஸ் கொஞ்சம் ரீகால் பண்ணணும். ஓகேவா? ஃபார்முலால வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. Q ஈக்குவல் டு KA டெல்டா T ஸ்மால் t டிவைடட் பை L. இதுதான் நமக்கு ஃபார்முலா. என்ன ரெண்டு சிச்சுவேஷன் வரும்போது இது Q ஈக்குவல் டு இன்னொரு Q1 ஈக்குவல் டு Q2 அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸ்டடி ஸ்டேட் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இல்லை ஹீட் டிரான்ஸ்மிஷன் amount of heat absorbed equal to amount of heat released. அந்த calorimetry-யோட பிரின்சிபல் இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்க அப்ளை பண்ணணும். ஓகே சார். எடுத்தாச்சாமா? எஸ் சார், எடுத்துட்டேன். ஓகே. இப்போ கொஸ்டின் நம்பர் 1 பார்ப்போம். let θ1 θb the temperatures of two ends of metal rod AB length L. Theta be the temperature of the section at a distance x from the hot end. Find the value theta. இந்த கொஸ்டின் கொஞ்சம் நம்ம டயக்ராமேட்டிக்கா நம்ம பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஒரு ராட் எடுத்துக்கலாம். ராடோட ஒரு டெம்பரேச்சர், ஒரு எண்டோட டெம்பரேச்சர் θ1, அதர் எண்டோட டெம்பரேச்சர் θ2. இப்போ θ1 இஸ் கிரேட்டர் தென் θ2. டீக்கு பதிலாக θ எடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இப்போ இந்த ராடு ஏபி, இது ஏ இது பி. லென்த் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்கன்னா எல்லா லென்த். இப்போ இது 0 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து L மீட்டர். ஓகேவா? 0 1 2 3 4 அப் டு L. ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் எவ்வளோ வேணாலும், இல்லை சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 0 பொசிஷன்ல இருந்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அந்த பாயிண்ட்ல ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த செக்மெண்ட் வந்து டெல்டா எக்ஸ் இல்ல டிஎக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு ஸ்மால் ரீஜன். சரி, டி வேணா ஒரு ஸ்மால் ரீஜன் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் 0ல இருந்து இந்த செக்மெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். புரியுதா? ஓகே. இப்போ இந்த செக்மெண்டோட டெம்பரேச்சர் தீட்டா. ஓகே சார். இந்த ஸ்மால் செக்மெண்டோட டெம்பரேச்சர் வந்து என்னது? தீட்டா. ஓகேவா? இப்போ இந்த தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் தீட்டா. அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட். அப்போ அண்டர் ஸ்டடி ஸ்டேட் கண்டிஷன், அண்டர் ஸ்டடி ஸ்டேட் என்னது? டெல்டா E by delta x equal to constant. இது மைண்ட் வச்சுக்கணும். இல்லை டெல்டாக்கு பதிலாக டெல்டா தீட்டா கூட போட்டுக்கோம். டெல்டா தீட்டா டிவைடட் பை டெல்டா எக்ஸ். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், இந்த டெல்டா தீட்டாவை வந்து ஹாட் எண்டுக்கும் கோல்டு எண்டுக்கும் நம்ம பார்க்கணும். புரியுதா? ஹாட் எண்டுக்கும் கோல்டு எண்டுக்கும் என்னது? θ1 மைனஸ் θ2 டிவைடட் பை அதோட லென்த் எவ்வளோ? L. ஓகேவா? ஹாட் எண்ட். இதுதான் நமக்கு ஆக்சுவல் டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெண்டு செக்மெண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய வேல்யூஸ் கூட கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் θ1 பை θ2. இப்போ நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ இங்கே 0 மீட்டர்ல இருந்து எக்ஸ் மீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எக்ஸ். இப்போ இங்க இதோட ஹை டெம்பரேச்சர் எவ்வளோ? θ1. இதோட லோ டெம்பரேச்சர் எவ்வளோ? தீட்டா. இதுதான் எப்படின்னு
எஸ் சார். அப்ப எனக்கு தீட்டாவோட வேல்யூ என்ன? இப்ப நம்ம இதுதான் கான்ஸ்டன்ட்னு சொல்லியாச்சு. என்னது? ஈக்குவல் தானே? எஸ் சார். டெம்பரேச்சர் கிரேடியன்ட் என்னது? ஹை டெம்பரேச்சர் என்ன, அதோட எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர் என்ன? தீட்டாவும். டோட்டல் லென்த் எவ்வளோ? எல். ஓகே சார். இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? எஸ் சார். ஸ்டடி ஸ்டேட்ல என்ன அர்த்தம்? டெம்பரேச்சர் கிரேடியன்ட் சேம். இந்த 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 போர்ஷன்ல இருந்து இந்த போர்ஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கிரேடியன்ட் என்னது? theta 1 minus theta 2 divided by L, which is equal to theta 1 minus theta divided by x. நமக்கு என்ன வேணும்? theta தான் வேணும். எஸ் சார். theta தான் வேணும் அப்படின்னா இப்போ இந்த x நான் வந்து என்ன பண்ண போறேன்? லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வர போறேன். மேலே நியூமரேட்டர்ல போட்டுக்கலாம். இப்போ x theta 1 minus theta 2 divided by L equal to theta 1 minus theta. ஓகே சார். இந்த தீட்டா தானே வேணும், அதை அப்படியே ஆப்போசிட்ல எடுத்துட்டு வந்துடுவோம், லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துடுவோம். தீட்டா ஈக்குவல் டு தீட்டா 1 மைனஸ் எக்ஸ் இன்டூ தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 டிவைடட் பை எல். ஓகே சார். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே சார். புக்கில் கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. புக்கில் கொடுத்துருக்க மெத்தட் என்ன பாரு. நான் சொன்ன அதே மெத்தட்ல சொல்லாம கொஞ்சம் ஸ்லைட்டா வித்தியாசமா சொல்லியிருக்கேன். பட் ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு. புக்ல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க எப்படி தெரியுமா எடுத்திருக்கிறாங்க? புக்ல எடுத்திருக்கிற மெத்தடு இப்போ நான் கலர் மாற்றி சொல்றேன். இப்போ இந்த போர்ஷன்ல இருந்து இந்த போர்ஷன் வரைக்கும் இருக்கக்கூடியதை ஒரு டெம்பரேச்சர் கிரேடியண்டா எடுத்துக்கிறாங்க. தீட்டா 1 மைனஸ் தீட்டா டிவைடட் பை எக்ஸ், which is equal to இந்த போர்ஷன்ல இருந்து இந்த போர்ஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் சேம்னு எடுத்துக்கிறாங்க. இது வந்து எல் மைனஸ் எக்ஸ். ஓகே சார். ஓகேவா? அப்ப தீட்டா மைனஸ் தீட்டா 2 டிவைடட் பை எல் மைனஸ் எக்ஸ். ஓகே சார். இப்போ என்ன பண்ணணும்? தீட்டாக்கு சால்வ் பண்ணணும். ஓகே சார். சேம் ப்ரொசீஜர் தான். பட் நான் வந்து கொஞ்சம் போட்ட மெத்தட்ல உடனே ஆன்சர் ஈஸியா வந்துருச்சு. பட் இது வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லென்த்தியா போகும், இன்னும் கொஞ்சம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அதிகமாக பண்ற மாதிரி இருக்கும். பட் இதுவும் சேஞ்ச் தீட்டா என்னதான் வரும்? தீட்டா ஈக்குவல் டு இங்கே நம்ம பார்த்தா அதே தீட்டா 1 மைனஸ் எக்ஸ் இன்டூ தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 டிவைடட் பை எல். இதுதான் கிடைக்கும். ஓகேவா? எதனால அப்படின்னா மேத்தமேட்டிக்கலி ஆல் த டெம்பரேச்சர் கிரேடியன்ஸ் ஆர் சேம். ஓகே சார். ஓகேவா? ஸோ அதனால நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் 2ல வந்து பார்த்தோம்னா ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளமாகவே கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம்பிள் 2ல வந்துட்டு எப்படி இருக்குன்னா, காப்பர் பார் ஆஃப் 2 மீட்டர் லாங் has a circular cross section of radius 1 centimeter. One end is kept 100 degrees Celsius, other end at 0 degrees Celsius. It is assumed that no heat is lost. Find the temperature gradient and the temperature at 25 centimeter from the hot end. ஓகே சார். இப்போ ஒரு காப்பர், இது நீ எல்லா சிச்சுவேஷனுக்கும் நீ என்ன பண்ணிடு, ஒரு டயக்ராம் போட்டுட்டீங்கன்னா ஒரு ஐடியா. ஒரு காப்பர் ராடு இருக்கு. காப்பர் ராடோட லென்த் எவ்வளோ? எல் ஈக்குவல் டு 2 மீட்டர். எல் ஈக்குவல் டு 2 மீட்டர். ஓகே. அடுத்து ஏரியா ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆர் வந்துட்டு ரேடியஸ் எவ்வளோ? 2 சென்டிமீட்டர். நமக்கு வேணும்னா தான் யூஸ் பண்ண போறோம். சும்மா இதெல்லாம் அன்னெசரி டேட்டா. நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம இதுக்கு ஏரியா கிராஸ் செக்ஷன்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சர்க்குலர் கிராஸ் செக்ஷன், ரேடியஸ் 1 சென்டிமீட்டர். ஒன் எண்ட் இஸ் கெப்ட் அட் 100 டிகிரி செல்சியஸ். எவ்வளோ? 100. கோல்டு ஹாட் ஜங்ஷனோட வேல்யூ வந்துட்டு ஆக்சுவலி இது நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன சொல்லுவோம்னா இதுக்கு பேர் ஹாட் ஜங்ஷன். ஹாட் ஜங்ஷன் சார். அங்கே ரெண்டும் இங்கே ஏதாச்சும் ஆக்சுவலி ஜாயிண்ட் ஆனால் தான் ஹாட் ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த சைடு ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அதை ஹீட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டீரியல் இருக்கும். இப்போ இந்த ஹாட்டாக இருக்கக்கூடிய பிளேஸை வந்து நம்ம T1 அப்படின்னும், கோல்டாக இருக்கக்கூடிய பிளேஸை வந்து T2 எடுத்துக்கிறோம். இது வந்து 0 டிகிரி செல்சியஸ், ஏன்னா இது வந்து 0 டிகிரி கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? நோ ஹீட் இஸ் லாஸ்ட். ஈவன் நோ ஹீட் லாஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங்? டெல்டா தீட்டா ஆர் டெல்டா டி டிவைடட் பை டெல்டா எஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். temperature gradient
ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுதான் இதோட ஹிண்ட். ஓகே ஓகேவா? இப்போ என்ன விஷயம், T1 மைனஸ் T2 டிவைடட் பை L என்னது அதோட வேல்யூ 100 மைனஸ் 0 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 50. டெம்பரேச்சர் கிரேடியன்ட் எவ்வளோ 50. அது புரிஞ்சிருச்சா? இப்போ டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இதுதான் நமக்கு கொஸ்டின் நம்பர் A. ஃபைண்ட் த டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஓகே இது டெம்பரேச்சருக்கு என்ன சொல்ல போறோம், கெல்வின். ஓகே லென்த்துக்கு வந்து மீட்டர். இப்போ கெல்வின் மீட்டர் -1 ஓகே -1. இல்ல சார் எனக்கு டவுட்டா இருக்கு, டிகிரி செல்சியஸ் மீட்டர் -1 எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே நமக்கு SI யூனிட்னும் போது இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, வாட் இஸ் P at x equal to 25 சென்டிமீட்டர். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கனக்குள்ள ஒரு ஸ்மால் செக்மெண்ட் இருக்கு. இந்த ஸ்மால் செக்மெண்ட்டோட டெம்பரேச்சர் என்னன்றது கேட்குறாங்க. இந்த ஸ்மால் செக்மெண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு, 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ். புரியுதா? இப்போ எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சேம் தான். எப்படி, இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ டீன்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இந்த டெம்பரேச்சர் T. ஓகே அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஹாட் டெம்பரேச்சர், இது வந்து கோல்டு. ஓகேவா? அப்ப T1 மைனஸ் T டிவைடட் பை எவ்வளோ 25 சென்டிமீட்டர். அப்ப 0.25. எஸ் சார் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர் ஆர் 0.25 மீட்டர். அப்போ இதோட ஃபார்முலா என்னது, T1 minus T divided by X equal to a constant. ஓகே இப்போ இந்த கான்ஸ்டன்ட்க்கு வேல்யூ எவ்வளோனா இப்போதானே கால்குலேட் பண்ணோம், எவ்வளோ 50. கரெக்டா? எஸ் சார் ஓகே. இப்போ இந்த 0.25 ரைட் சைடு எடுத்துட்டு போயிடுவோம். இப்போ T1 minus T which is equal 50 multiplied by 0.25. ஓகே சார் அடுத்து ஒரு நிமிஷம், நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்க போறேன். இப்போ டீயோட வேல்யூ என்னது, நான் டீயை ரைட் சைடு எடுத்துட்டு போயிடுவோம், இதை வந்து லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போயிடுவோம். T1 minus 50 into 0.25. ஓகே T1 வேல்யூ எவ்வளோ 100 டிகிரி செல்சியஸ். 100 minus 50 into 0.25. 0.25 எவ்வளோப்பா, 0.25 1/4. ஓகே, 1/4. 50/1/4 எவ்வளோ, 50 வந்து 4ஆல டிவைட் பண்ணா 25 2ஆல கட் பண்ணா 25 திருப்பி 2ஆல கட் பண்ணா 12.5. அப்போ 100 12.5 கட் பண்ணா என்ன கிடைக்கும், 9 9 இது 10, அப்போ 5 7 8 87.5 டிகிரி செல்சியஸ். டீயோட வேல்யூ கிடைச்சிச்சு. என்ன டேரக்டாவே நம்ம இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போன தடவை கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் மனப்பாடம் பண்ணி சப்ஸ்டியூஷன் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. ஒவ்வொரு தடவை நம்ம என்ன பண்ண வேணாம், மனப்பாடம் பண்ண வேணாம். ஓகேவா? டெம்பரேச்சர் கிரேடியன்ட் கான்ஸ்டன்ட். ஓகே தானே? அப்போ ஃபுல் செக்மெண்ட்டோட வேல்யூவை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ரீஜன்ல இருந்து இந்த ரீஜன் வரைக்கும் இருக்கிற டெம்பரேச்சர் எவ்வளோ T1 டோட்டல் லென்த் எவ்வளோ L ஈக்குவல் டு இந்த ஸ்மால் ரீஜனோட லென்த் எவ்வளோ அது எக்ஸ். இதோட டெம்பரேச்சர் எவ்வளோ T1 மைனஸ் டி. இதை வச்சு நம்ம டீயை கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ப்ரொசீஜர். சரியா? அடுத்து எக்ஸாம்பிள் 3. பேஜ் நம்பர் 119 இருக்கு பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்னது, டெம்பரேச்சர் கிரேடியன்ட் தான். இப்போ இனிமேல் தான் நம்ம ஹீட்டோட ஈக்குவேஷன்லேயே பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம ஹீட் ஈக்குவேஷனே நம்ம பார்க்கல.
ஓகேவா? அடுத்து இந்த 20.2.6 வந்து நமக்கு சிலபஸ்ல கொடுக்கல இந்த தடவை. இன்ஜின் ஹார்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அந்த கண்டென்ட் வந்து நமக்கு இப்போ ப்ரிஸ்கிரைப்டு டாபிக்ல இந்த வீக்ல அது இல்லை. ஓகேவா? நமக்கு 20.2.4 வரைக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 or 5 அது வரைக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காம்பினேஷன்ஸ் வரைக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கிடையாது. சரி, அடுத்து இப்போ எக்ஸாம்பிள் 3 எல்லாம் பட் அதுல கவர் ஆகாது. அது வந்து நமக்கு சிலபஸ்ல உள்ளதுதான். ஆக்சுவலி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாவே அதுல தான் வந்துடும். இது எக்ஸாம்பிள் 10, 12 எல்லாமே அது வரைக்கும் வந்துடும். ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் பார்ப்போம் என்னன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3. இப்போ அது என்னது? ஒன் ஃபேஸ் ஆஃப் காப்பர் பிளேட் ஆஃப் ஏரியா 5 meter square and the thickness 0.01 meter contact with the boiling water at 100 degrees Celsius and the other face is at 0 degree Celsius. Study state, find the heat conducted in 1 second. இப்போ இந்த இடத்துல நம்ம டெம்பரேச்சர் கிரேடியன்ட்டுக்கெல்லாம் போகவே முடியாது. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு ஸ்டடி ஸ்டேட்டு டெம்பரேச்சர் அப்படின்னும் போது நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. இதில் வந்து ரேட் ஆஃப் ஹீட்டை வச்சு தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். ரேட் ஆஃப் ஹீட்டோட ஃபார்முலா என்னது? Q/T ஈக்குவல் டு KA டிவைடட் பை L டெல்டா T. இந்த ஈக்குவேஷன். இப்போ ஒரு காப்பர் பிளேட் இதே மாதிரி வச்சுப்போம். காப்பர் பிளேட்டு ராட் மாதிரி இருக்குன்னு இப்படி வச்சுக்கலாமே. ஓகேவா? இதே மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். ஒன் ஃபேஸ் வந்துட்டு எப்படி இருக்கு? 100 degree Celsius. 100 degree Celsius பாய்லிங் வாட்டர்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதர் ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னா 0 degree Celsiusல இருக்கு. அப்போ இது T1 ஈக்குவல் டு 100 T2 ஈக்குவல் டு 0 degree Celsius வச்சுப்போம். ஐஸ் அந்த சைடு இருக்கு. ஹீட் கண்டக்டட் இன் 1 second கேட்குறாங்க. ஹீட் கண்டக்டட் இன் 1 second அப்படின்னா அதை Q/T தான் கேட்குறாங்க. ஓகேவா? Q/T. இது எப்படி சார் கால்குலேட் பண்றது அப்படின்னா எல்லா வேல்யூ அங்கே கொடுத்துட்டாங்க. இது K வேல்யூ A ஈக்குவல் டு 400. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எவ்வளோ? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 5 meter ஸ்கொயர்டு. லென்த்து 0.01. லென்த் 0.01 மீட்டர். அப்போ Q வேல்யூ என்னது? Q/T ஓட வேல்யூ என்னது? டைரக்டா KA டெல்டா T டிவைடட் பை L இதுல போட்டா நமக்கு கிடைச்சிடும். K வேல்யூ எவ்வளோ? 400. A வந்து எவ்வளோ? A வந்துட்டு 5. எல்லாமே SI யூனிட்ல தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. எவ்வளோ? 0.01 கொடுத்துருக்குறாங்க. டெல்டா T எவ்வளோ? டெல்டா T வந்துட்டு 100 - 0. 100 தான். சார் இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? இது 10⁻²ன்னு போட்டுக்கலாம். 10⁻² மேலே போச்சுன்னா 10⁻4 போயிடும். இப்போ இது 4 × 2 5 20. இப்போ 1 2 4 10⁻6 ஜூல். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு 1 செகண்டுக்கான எனர்ஜி ரிலீஸ்டு. இது Q/Tன்னு சொல்றதை விட Qனே சொல்லிக்கலாம். Q for 1 second. ஓகேவா? எதுவும் புரியுதா? நம்ம Q/T எடுக்கல. Q இந்த இடத்துல T ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியாச்சு? T ஈக்குவல் டு 1 second சொல்லிக்கலாம். நம்ம Q தான் எடுத்துக்கிறோம். Q/T எடுத்துக்கலாம். Q. இது டைரக்ட் கொஸ்டின் தான். ரொம்ப சிம்பிளான டைரக்ட் கொஸ்டின். இதுல நமக்கு எதுவுமே தேவையில்ல. நமக்கு ஜஸ்ட் ஃபார்முலா தெரியுது, சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். இது ரொம்ப சிம்பிளஸ்டான கொஸ்டின். அடுத்து எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 4. எக்ஸாம்பிள் 4 இது கொஞ்சம் மல்டிபிள் கான்செப்ட்ஸ் சேர்ந்து வரும். ஓகேவா? thermocol cubical ice box of side 30 cm of thickness 5 cm. 4 kg of ice. 4 kg of ice is put in the box. Estimate the amount of ice remaining after 6 hours. The outside temperature 45 degrees Celsius and the coefficient of thermal conductivity of thermocol 0.01 போட்டிருக்கிறாங்க. Given latent heat of fusion
356 10^3 கொடுத்துருக்குறாங்க. 356 10^3 ஜூல் பர் கிலோகிராம். ஆக்சுவலி இந்த கொஷின்ல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. இது என்சிஆர்டி கொஷின் தான். இந்த கொஷின் டேட்டால என்ன மிஸ்டேக்னு பார்ப்போம். ஆக்சுவலி கொஸ்டின் கரெக்ட், ஏதோ ஒரு டேட்டாவோட நம்பர் மட்டும் கொஞ்சம் தப்பா கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினும் சரி, அடுத்த கொஸ்டின் எல்லாமே ஆல்மோஸ்ட் நமக்கு என்சிஆர்டி கொஸ்டின் தான் அதுல கொடுத்துருக்காங்க. தெர்மோகோல் பாக்ஸ் 335 10^3 கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் வந்துச்சு. பிசிக்ஸ்ல ஒரு 4 மார்க் இருக்கு சார். லாஸ்ட் டெஸ்ட்லயாமா? 4 5 மார்க் இருக்கு சார். 4 5 மார்க்ஸ் தான். ஏன் அவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்களா ஆன்சருக்கு? ஆமா சார், அது மிஸ்டேக் பண்ணிருக்காங்க சார். அதுக்கப்புறம் வந்து லைக் ரீகரெக்ட் பண்ணி செட் பண்ணாங்க சார். அதுக்கப்புறம் வந்து லைக் இன்னைக்கு காலையில லைக் கெமிஸ்ட்ரி டியூஷன் क्वेश्चंस செக் பண்ணும்போது சார் ஒரு क्वेश्चनல சார் அந்த சம்க்கான ஆன்சரே அந்த ஆப்ஷன்ஸ் இல்ல சார். இல்ல. ஓகே ஓகே. அதனால அவங்க எல்லாத்துக்கும் அந்த மார்க் கொடுத்தாங்களா இல்ல எப்படி சார்? எல்லாத்துக்கும் அதே வேல்யூ மார்க் கொடுத்துட்டாங்களா? ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்களா? இல்ல சார், கெமிஸ்ட்ரிக்கு அது இன்னும் ரீகரெக்ட் பண்ணல சார். ஓகே ஓகே. பிசிக்ஸ்க்கு ஜுவாலஜிக்கு மட்டும் ஏரியா. ஓகே ஓகே. ஓகேம்மா, ஓகே ஓகே. சரி, இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஆக்சுவலி நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டேட்டாலாம் கரெக்டு தான், ஆக்சுவலி நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, அது என்னன்றதை பார்ப்போம். சரி, இப்போ தெர்மோகோல் கியூபிக்கல் ஐஸ் பாக்ஸ் சைடு 30 சென்டிமீட்டர். தெர்மோகோல் இப்போ ஒரு இதே கியூபிக்கல் பாக்ஸ் எடுத்துக்குவோம். கியூபிக்கல் பாக்ஸ். ஸோ இதோட வித் ஏன்னு வச்சுப்போம். ஏ வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா, அதாவது வித் அப்படின்னு வச்சுப்போம். சைடு ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். திக்னஸ் வந்துட்டு 5 சென்டிமீட்டர். ஆக்சுவலி இதை தான் நம்ம எல் அப்படி எடுத்துக்கிறோம். இதுதான் எல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த சைடு தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏரியால மல்டிப்ளை பண்ண போறோம். சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணதான் என்ன கிடைக்கும், நமக்கு ஏரியா கிடைக்கும். ஓகேவா? அதாவது இதுதான் நமக்கு சைடு, இது ஒரு சைடு, இந்த ஹைட் ஒரு சைடு, இந்த பிரெத்தையும் இந்த ஹைட்டையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த லென்த் இருக்கு இல்லையா, இதுதான் என்னது நமக்கு எல், அது ஒரு திக்னஸ். ஓகேவா? இப்போ நமக்கு ஹீட் வந்து டிரான்ஸ்மிஷனை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஐஸோட மாஸ், இப்போ உள்ள ஐஸ் இருக்கு, இந்த ஐஸோட மாஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க 4 கிலோகிராம். 4 கிலோகிராம் ஆஃப் ஐஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 4 கிலோகிராம் ஆஃப் ஐஸை வந்து நம்ம மெல்ட் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி என்னன்னு சொல்லி பார்த்தோம். Q ஈக்குவல் டு லேட்டன்ட் ஃபியூஷன். ஓகேவா? அப்ப m கிலோகிராம் ஆஃப் ஐஸை வந்து நம்ம மெல்ட் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி எவ்வளோ? m இன்டூ லேட்டன்ட் ஃபியூஷன். லேட்டன்ட் ஃபியூஷன் ஆஃப் வாட் ஐஸ் எவ்வளோ அப்படின்னா 335 10^3 ஜூல் கிலோகிராம், ஜூல் பர் கிலோகிராம். இது நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. 335 இன்டூ 10^3 ஜூல் பர் கிலோகிராம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை நம்ம வந்து 1 கிலோகிராம் ஆஃப் ஐஸ்க்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான் இது. புரியுதா? எப்படின்னா 1 கிலோகிராம் ஆஃப் ஐஸை மெல்ட் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி எவ்வளோ? 335 இன்டூ 10^3.
அப்போ 5 கிலோகிராம் ஆஃப் இப்போ 4 கிலோகிராமுக்கு என்ன வேணும்? இதை நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். அந்த அமௌண்ட் நமக்கு என்ன வேணும்? எனர்ஜி இருந்துச்சுன்னா தான் என்டையர் 4 கிலோகிராம் ஆஃப் ஐஸ் நமக்கு என்னவா மாறும்? இதுவா மாறும், லிக்விடா நமக்கு கன்வெர்ட் ஆகும். விஷயம் புரியுதா? சரி, இப்ப நமக்கு இப்ப எவ்வளவு ஹீட் நமக்கு இங்க ஜெனரேட் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த அளவுக்கு நமக்கு வருமானன்றத நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 6 hours இந்த ப்ராசஸ் நடக்குது. இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா 6 hours. சரி, அடுத்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்னன்றதை கொடுத்துட்டாங்க. எப்படின்னா 30 into 10⁻⁻2 ஹோல் ஸ்கொயர். அடுத்து லென்த் வந்துட்டு 5 into 10⁻⁻2. சரிம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது சைட்ஸ் வந்துட்டு 6 சைட்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். 6 சைட்ஸ் இருக்கு. ஏன்னா கியூப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 6 ஃபேஸஸ் இருக்கு. இந்த 6 ஃபேஸஸ் வழியாவும் நமக்கு என்ன ஆகும்? ஹீட் பெனிட்ரேட் ஆகும். இப்போ இந்த ஒரு சைடு மட்டும் 6 சைட்ஸ் வழியாவும் ஹீட் என்ன ட்ரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ நமக்கு 6 சைட்ஸே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ 6 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஏரியாவை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இந்த ஆக்சுவலி இந்த கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ? 6 into 30 into 10⁻⁻2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த ஆக்சுவலி இந்த 6 அப்ளை பண்ணாமல் விட்டேன் போல, அதனால தான் அங்கே மிஸ்டேக் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து. இப்போ நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட ஃபார்முலா என்னது? Q ஈக்குவல் டு KA டிவைடட் பை L இன்டூ டெல்டா T இன்டூ T. ஓகேவா? இப்போ கேங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த தெர்மோகோல். கே வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 0.01 கொடுத்துருக்குறாங்க கே. டெல்டா டி வந்து எவ்வளோ அப்படின்னா, ஒரு சைடு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு? சரௌண்டிங் டெம்பரேச்சர் 45 டிகிரி. ஐஸோட டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ். அப்போ டெல்டா டி எவ்வளோ? 45 டிகிரி செல்சியஸ். அதுக்கு இப்படின்னு புரியுதா? ஸோ என்விரான்மெண்ட்டோட டெம்பரேச்சர் எவ்வளோ? T1 ஈக்குவல் டு 45. ஃபைனல் T2 வந்து எவ்வளோ? T2 ஈக்குவல் டு ஐஸோட ஃபைனல் ஆக்சுவல் டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்றத நம்ம ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கலாம். ஓகே சார். ஸோ கம்பல்சரி 0 இருக்கணும்னு அவசியம் இல்லை ஐஸுக்கு. அது 0 லெஸ் தென் வேல்யூவாகவும் இருக்கலாம். பட் இவங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணிக்கணும்? 0ன்னு கன்சிடர் பண்ணணும். மினிமம் வேல்யூ 0 தான். அதுக்கு கீழே நம்ம போகலாம், பட் அது நமக்கு தேவையில்லை, கொடுக்கல. ஓகே சார். இப்போ இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா கூட காரலேட் பண்ணி நமக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்குதுன்றதை பார்க்கணும். கேவோட வேல்யூ எவ்வளோ? கியூவில் கே வந்து 0.01, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 30 into 10⁻⁻2 ஹோல் ஸ்கொயர் இன்டூ 6. அடுத்து எல்லோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா, எல் வந்து 5 into 10⁻⁻2. ஓகே சார். அடுத்து இது 6. ஓகேவா? இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா, டைம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 6 hours சொல்லியிருக்காங்க. 6 hours இருக்கு. இப்போ 6 into 3600. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். இது நம்ம மேனுவலாக தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. மேனுவலாக தான் பண்ணணும். இப்போ நமக்கு ரொம்ப டைம் ஆயிரும், அதான் பிரச்சனை. 0.01 அடுத்து 30 into 30. டைம்ல என்ன பண்றது? இந்த தப்பான நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், எடுத்து நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை மேனுவலா செக் பண்ணி பாருமா. இப்ப நம்ம அவசரத்துக்கு நம்ம ஏதாச்சும் கால்குலேட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆன்சர் கரெக்டாக வருது. Q ஈக்குவல் டு 1049.76 வருது. ஓகே சார். 49.76 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? பட் நமக்கு ஆக்சுவலாக எவ்வளோ வேணும் அப்படின்னா, கூட தான் வேணும். சரியா?
எவ்வளோ இந்த வேல்யூ வேணும். Q ஈக்குவல் டு மாஸ் எவ்வளோ 6 கிலோகிராம். பட் இந்த இடத்துல நம்ம வந்து அமௌண்ட் ஆஃப் வாட் மாஸ் ரிமைனிங் எவ்வளோன்னு தான் கேட்டுக்கிறாங்க. நமக்கு வந்து ஹீட் ஜெனரேட் ஆன ஹீட் எவ்வளோ, இவ்வளோதான். அப்ப இந்த ஹீட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மாஸை நமக்கு மெல்ட் பண்றதுக்கு M ஈக்குவல் டு Q டிவைடட் பை LF. இந்த இடத்துல மாஸ்ங்கிறது என்னது, அமௌண்ட் ஆஃப் மாஸ் being molten. அது மெல்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த Q எவ்வளோ அப்படின்னா 1049.76 டிவைடட் பை லேட்டன்ட் ஹீட் எவ்வளோ 335 இன்டூ 10 பவர். நமக்கு எவ்வளோ மாஸ் வந்து மெல்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எல்லாமே மெல்ட் ஆகல, அதை மைண்ட்ல வச்சுக்கணும். எல்லாமே மெல்ட் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ வேணும், 335 இன்டூ 6 சார் 4 கிலோகிராமா 4 வரணும். அந்த அளவுக்கு நமக்கு எனர்ஜி வேணும். பட் அவ்வளோ இருக்குதான்னு நம்ம பார்ப்போம். 335 இன்டூ 10 பவர் 3 335 இன்டூ 1000 இன்டூ 4 அப்படின்றது பார்த்தோம்னா 1,30,000 கூட ரொம்ப கூட போகுது சரியா. 13,40,000 வருது. ஓகே, அப்போ நமக்கு ஆக்சுவலி நீடட் எவ்வளோ, நீடர்னு பார்த்தோம் அப்படின்னா 4 இன்டூ 33 5 இன்டூ 10 பவர் 4 அப்படின்னா எவ்வளோ வருது, 134 வருது. ஓகேவா, இவ்வளோ ஜூல் நமக்கு ஆக்சுவலாக என்ன ஆகணும், தேவைப்படணும். பட் நமக்கு எவ்வளோ இருக்கு, கிடைச்சிருக்கு எவ்வளோ 1049.76. அதுல எவ்வளோ பாதி கூட கிடையாது. புரியுதா எப்படின்ட்டு. பட் நமக்கு 4 கிலோகிராம்ஸ் ஆஃப் ஐஸை வந்து மெல்ட் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி இவ்வளோ வேணும். பட் நமக்கு கொடுத்துருக்கு ஆக்சுவலி நமக்கு ஜெனரேட் ஆகிற எனர்ஜி எவ்வளோ அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ 4 கிலோகிராம் ஐஸ்ல எத்தனை கிலோகிராம் வந்து மெல்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் எப்படி, எவ்வளோ கிலோகிராம் மெல்ட் ஆயிருக்கு. அப்போ அதை லேட்டன்ட் ஹீட்டால நம்ம டிவைட் பண்ணா போதும். லேட்டன்ட் ஹீட்டால டிவைட் பண்றோம். 1049.76 டிவைடட் பை 335 போட்டோம்னா 304 இன்டூ 10 பவர் மைனஸ் 30 போட்டோம் அப்படின்னா 0.304 கிலோகிராம் மாஸ் தான் நமக்கு என்ன இருக்கு, ஆக்சுவலி மெல்ட்டே ஆயிருக்கு. ஓகேவா, 304. ஆக்சுவலி இந்த கால்குலேஷன்ல இவங்க தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். 1049.76 divided by 335. சாரி, சின்ன மிஸ்டேக். 313. ஓகே சார், 313 அது 0.313 கிலோகிராம். பட் ஆக்சுவலா நமக்கு எவ்வளோ இருக்கு, 4 கிலோகிராம் இருக்கு. எவ்வளோ நமக்கு வந்து மெல்ட் ஆயிருக்கு, 0.313 கிலோகிராம் தான் மெல்ட் ஆயிருக்கு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ வரும் அப்படின்னா 4.000 0.313. ஸோ இப்போ 3 இது 9 9 10 போட்டோம் அப்படின்னா 7 8 6 டிவைடட் பை சாரி டாட்டுக்கு அப்புறம் 3.667 கிலோ ஐஸ் வந்து நமக்கு என்னது